யுனிவர்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னு சொல்லுவாங்க. பணம் ஒருவனை எவ்வளவு தூரத்திற்கு எதிரியாகவும் துரோகியாகவும் மாற்றும்ங்கிறது நம்ம வரலாற்றில் எத்தனையோ சம்பவங்கள் பார்த்திருப்போம். நம்ம சொந்தங்கள்லையும் பார்த்திருப்போம். ஆனால் ஒரு பத்திரிகையாளன் என்பவன் இவ்வளவு தூரத்திற்கு மாறுவானா என்பதுதான் எனக்கு அதிர்ச்சி தரத்தக்க தனிப்பட்ட முறையில் உண்டான ஒரு பாதிப்பு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஜனநாயகத்துக்கு 4 தூண்கள் உண்டு அரசியல்ல நிதி, நீதி, நிர்வாகம், பத்திரிகை. இந்த 4 தான் ஜனநாயகத்துக்கு உண்டான முக்கியமான இது. சரி, நிதியை யார் பார்ப்பா, நீதியை யார் பார்ப்பா, ஆட்சியை யார் பார்ப்பா? அதை தாண்டி மக்களிடம் கொண்டு போய் கருத்துக்களை சேர்ப்பது யார்? அதுதான் முக்கியமானது. அதனாலதான் சில தலைவர்கள் சொல்லுவாங்க, ஜனநாயகத்தின் விழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பத்திரிகையாளர்களுக்கு அவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கணும். ஏன்னா ஒரு பத்திரிகையாளன் தான் அரசியலில் நடக்கக்கூடியதையும் மக்களுடைய நிலையையும் போய் அரசுக்கும் அரசின் சார்பாக மக்களுக்கும் மாற்றி மாற்றி தெரிவிக்கிறது பத்திரிகையாளரோட கடமை. இந்த பத்திரிகையாளனை விலை போனான்னா, அதுவும் நாம் நம்பக்கூடிய ஆளுகளை விலை போனார்கள்னா அப்படி இருக்கும். அதில் ஒரு முக்கியமானது தான் சினிமா பத்திரிகையாளர் பிஸ்மியோட செயல். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவர்கள்லாம் நான் நம்பின ஆள்கள்ல ஒரு ஆள். யாரை வேணாலும் படத்தை கொடுத்து விலை வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிற ஆள்ல ஆச்சரியப்படத்தக்க நாள் இந்த நாள். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், அந்த பேரையும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் தனிப்பட்ட காணொலியாக நான் போடுகிறேன் என்று சொன்னது அடிப்படையில் அதை சொல்றேன். ஆனா கண்டிப்பா போட்டே ஆகணும். அதுல என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்த சங்கீதா அவர்கள் மேலேயே பழிய போடுறான். எப்படி போடுறான்னா, எல்லா சேனல்கள்லயும் உட்காந்துக்கிட்டு, எனக்கு தெரியும் 2021 இருந்தே இவங்க 2 பேருக்கும் தொடர்பு கிடையாது. ஆனால் என்னைக்கு சங்கீதா விஜயை விட்டு பிரிந்தாலோ அன்றிலிருந்தான் திரிஷா கூட தொடர்பு வந்துச்சுன்னு சொல்லி பேசுறாரு. உனக்கு எப்படி தெரியுங்கிற கேள்வி இப்ப நமக்கு தேவையில்லாது. அது நமக்கு அதை பார்த்து பேசணும்னு அவசியம் இல்லை, அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது நமக்கு. ஆனால் இதை சொல்லக்கூடிய துணிச்சல் உனக்கு எங்க இருந்து வருது அப்படிங்கறதான் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய கட்டாய சூழல்ல நம்ம இருக்கோம். ஒரு பெண்ணின் மீது, ஒரு அபலை பெண்ணின் மீது நீ ஆதரிக்கிற ஆளாக இருக்கலாம். அந்த ஆதரிக்கக்கூடிய நபருக்கு எவ்வளவு தூரம் முட்டு கொடுக்கணும்னு சொல்லி தெரியுமா? அது ரொம்ப முக்கியமானது. அதை விட இன்னொன்னு சொல்லட்டுமா? அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க நீங்க. பத்திரிகையாளர்ல நம்ம பேசுறவனெல்லாம் கண்டா நம்பிடக்கூடாதுன்னு சொல்றது. அதனாலதான் மானமிகு தலைவன் சொல்லுவாப்ல, தந்தை பெரியார் சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? யார் சொன்னாலும் நம்பாத, நானே சொன்னாலும் நீ நம்பாத. உன் அறிவுக்கு எது ஏற்றுக்கொள்கிறதோ அதை மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்றதை நீ கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்லுவதை நீ சிந்தி உன் பகுத்தறிவால் யோசித்து அது உனக்கு சரி என்று பட்டதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, இந்த ராமசாமி சொன்னான் அப்படிங்கிறதுக்காக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்படித்தான் இந்த பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையிலேயே இந்த தேர்தலில் நடக்கக்கூடிய அயோக்கியத்தனத்திற்கு துணை போவதற்கு எவ்வளவு தூரத்திற்கு நேர்மையானவர்கள் எல்லாம் என்கின்ற போர்வையில் இருந்தவர்கள் எல்லாம் விலை பேசப்பட்டு இருக்கிறார்கள் என்பதற்கு அத்தாட்சி தான் இவங்க சாட்சி. அதனால தான் தோழர் பிஸ்மியோட பேரை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கட்டாய சூழலுக்கு இருக்கிறோம். என்ன சொல்றாரு தெரியுமா? விஜயோட மகனை சொல்றாப்புல. அவன் பேரு ஜேசன், அந்த தம்பி பேரு. விஜயோட மகன் சேசன் விஜய் வீட்டுக்குள்ள அவருடைய உதவியாளரை சட்டையை பிடித்து உலுக்கி கேள்வி கேட்டார். ஏண்டா அவங்க இன்னொருத்தி கூட கூத்தாடுறத அதை பத்தி கேள்வி கேட்காம நீ சொன்ன மாதிரி என்ன லைட்டாடா பிடிப்பாங்க? இல்ல கேட்ட திறந்து விடுவாங்களா? உன் வீட்டுல உங்க அப்ப அந்த வேலையை செஞ்சா நீ அதை செய்வியா? விஜயை எப்படியாவது இந்த அரசியல் தேர்தல் களத்தில் நான் தோற்கடிக்க வேண்டும் என்று ஜேசன் அப்படி நினைச்சிட்டா நீ இன்னொருத்தி வீட்டுக்கு போயிருவியா? இன்னொருத்தி வீட்டுக்கு போனவனை நியாயப்படுத்தி விஜயோட மனைவியும் விஜயோட மகனும் செய்த துரோகத்தால் தான் விஜய் இப்படி செய்யறான்னு சொல்றே. நீ எல்லாம் சோறு தான் திங்கிறியாங்கிற கேள்விதான் நம்ம கேட்க வேண்டும். நீ எல்லாம் டெய்லி உட்கார்ந்துக்கிட்டு பேசுறீங்களே, உனக்கெல்லாம் வெக்கம் இல்லையாங்கிற கேள்விதான் அந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியது.
உங்கள் அளவிற்கு நாங்கள் பெரிய ஆள் இல்லை. அதே நேரத்தில் உங்களுடைய முகத்திரைகளும் கிழிக்க வேண்டிய சூழல். நான் அடிக்கடி சொல்றேன், இதே பிஸ்மி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு நடிகன் கட்சி ஆரம்பித்தால் அந்த நடிகனுடைய கட்சியையும் அவனுடைய அரசியலையும் கிழித்து எறிய வேண்டும். ரசிக முட்டாள்கள் சொல்லுவாப்ல, ரசிக முட்டாள்கள். அந்த முட்டாள்களுக்கு நான் சொல்லுவேன்னு சொல்றியே, இதை நீ அவன் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாலும் மாத்தி 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 கொண்டு போறான். அப்படின்னா நீ எவ்வளவுக்கு நீ விலை பேசப்பட்டு இருக்கிறாய்ங்கிறதா ரொம்ப முக்கியம். அதை நான் கேட்டா காசை விளைவா இடை கரூர்ல 41 பேர் செத்து இருக்கிறாங்க. அந்த செத்துக்கு திரும்பி கூட பார்க்காத ஒரு நாயை பத்தி நீ அந்த அளவுக்கு நீ பேசுறீங்க வைக்கிறீங்கன்னா முட்டு கொடுக்குற, ரைட்டு, ஓகே. ஜனநாயகன் படம் இருக்கு. அந்த ஜனநாயகன் படத்துக்கு திமுக துரோகம் மாநில கட்சி திமுக, அது எப்படி தேட்டர் கொடுக்காம நீங்க இழுத்தடிக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல நியாயம் இருக்கு, உண்மை இருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் மிகப்பெரிய ஒரு நடிகருக்கு தேட்டர்களை மறுதளிக்கணும்னு நினைச்சா தேட்டருக்காரனே விட மாட்டான். அப்படித்தான் நடந்தது. அதுகளே நீ பார்த்துட்டு போயிடலாம். நீ அதையும் விட மாட்டாங்க, நீ அதையும் நீ சொல்லல வைக்கல. ஆனா நீ என்ன பேசுற, நீ தேட்டரை அபகரிக்கிற, ரைட், ஓகே. அந்த படம் நிற்பதற்கு அரசியலும் காரணமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு நீ எங்க கடிக்க வந்துட்ட? ஆளுக ஓடுறதுங்க இப்ப ரசிக குஞ்சுகள் அப்படியெல்லாம் கிடையாதா? அணில் குஞ்சுகள் அப்படியெல்லாம் கிடையாதா? தற்குறி கும்பல்ங்கிறது தெரியாதா? எப்படியெல்லாம் பேசுறாங்க வைக்கிற. இன்னைக்கு ஒரு காணொலி பாக்குறீங்க, அதை நீங்க விளக்கம் சொல்ல முடியலங்க, விளக்கமே சொல்ல முடியும். ஒரு குழந்தைய துண்டை வச்சு வாயை பொத்தி விஜய் வாழ்கன்னு சொல்லுன்னு சொல்லி ஒருத்தி அடிக்கிற மாதிரி ஒண்ணு சொல்ற விஷயம் உண்மையிலே நம்ப முடியல. இது என்ன நடக்குங்கிறது. நான் பழைய காணொலியில் ஒன்று சொல்லியிருப்பேன், ஜோம்பி கூட்டம்னு சொல்லி ஒரு கூட்டம் ஒன்று சொல்லுவாங்க, வைப்பாங்க. அது வியட்நாமில் தென்கொரியாவில் சினிமாக்கள்ல ஒரு படம் உண்டு. அது கூட தமிழில் கூட அதை ஒரு ரீமேக் பண்ணியிருந்தாங்க. ரீமேக்கில் தமிழில் எடுத்திருந்தான். அது என்ன ஆகும்னா, ஒரு நாய் ஒரு மனுஷனை கடிக்கும். அப்போ அந்த நாய் கடித்த மனுஷன் என்ன ஆகுவான்னா, அவன் நாயா மாறிடுவான். நாய் குணம் அவனுக்கு வந்துடும். அவன் போய் இன்னொருத்தனை கடிப்பான். அப்போ அவன் மிருகமா மாறி இன்னொருத்தனை கடிப்பான். அந்த மிருகம் இன்னொருத்தனை கடிக்கும், இன்னொரு மிருகம் இன்னொருத்தனை கடிக்கும். அப்படி தமிழ்நாடு மாறிவிட்டதோ என்று கடித்திருக்கு. அந்த ஏதோ ஒரு நாய் இந்த பிஸ்மியை கடிச்சு வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிஸ்மியை இப்ப நாய் மாதிரி எல்லாத்தையும் கடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஏன் பிஸ்மி 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 பிஸ்மின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, எத்தனையோ பத்திரிகையாளர்கள், விலை போனவர்கள், இல்லை என்றால் ஆதரித்தவர்கள் அத்தனை பேரும் திரும்ப வருகிற பொழுது இவன் மட்டும் முட்டு கொடுப்பதை நினைத்தால் நம்மளால் கற்பனை கூட எட்ட முடியல. நீயா இப்படி? நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்லுகிறேன். தோழர் ஐயநாதன் பத்திரிகையாளர், நல்ல மூத்த பத்திரிகையாளர். அவர் ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் ஏற்பட வேண்டும் என்பதற்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தொலைக்காட்சிகளில், ஊடகங்களில், எழுத்து பணிகளில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக்கிட்டவர். அவரை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. அவர் போயிட்டார். விஜய் பின்னாடி போய் சீமானை ஆதரிச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஆதரிச்சு முடிச்சுட்டு இப்போ விஜய் ஆதரிப்போண்டு போயிட்டார். ஏதாவது ஒரு மாற்றம் வேணுமே அப்படிங்கிற சில மூத்த ஆளுகள்லாம் இருப்பாங்க. அந்த காமராஜர் பெரிய இது, அந்த காங்கிரஸ் தேசியம்னு பேசிக்கிட்டு இருக்கிறவங்களாம் ரொம்ப இதுகிட்ட இருப்பார். ஆனால் அவர் உண்மையான அவர் தமிழ் தேசியவாதி, அதில் மாற்று கருத்தே இல்லை, மறுப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஆளை கூட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. அவர்கிட்ட தான் முதல்ல விஜயோட முகத்திரையை அவர் கிழிச்சார். என்ன கிழிச்சார் அப்படின்னா, என்னை கூட்டு போனாங்க, வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன், பேசினேன். பேசும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவை ஆதரிக்க வேண்டிய கட்டாய சூழல் இருக்கே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். ஜனவரி 2ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ நினைக்கிறேன். எங்க நீங்க தனியா ஒரு கட்டமைக்கணும் அப்படிங்கிற நிலைமையில வரும்போது நீங்க அதிமுகவை பத்தி பேசினீங்க, அந்த வீட்டு கதவை பின்னங்கால் தலையில பிடரில் அடிக்க ஓடியாட்டார். அதை வெளிப்படையா சொன்னார். அவர் வெளிப்படையா சொன்னார். தேதி முதற்கொண்டு, சந்தித்த இடம் முதற்கொண்டு இன்னைக்கும் மீடியால பேசினார். அவர் மானமுள்ள பத்திரிகையாளர், வந்துட்டார், நீங்க பிரச்சனை வந்துட்டார். ஆனால் நீங்க டைவர்ஸுக்கு சங்கீதா காரணம். சங்கீதா விஜயை புறக்கணித்ததால் தான். ஆனா அந்த பிள்ளை என்னென்ன மனு கொடுத்துருக்குது படிச்சு பார்த்தியா? படிக்க தெரியுமா உனக்கு? பத்திரிகைகள்ல செய்தி வந்தது, அந்த செய்தியாவது உனக்கு படிக்க தெரியுமா? அதை தாண்டி நீ உச்சத்துல நீ யாரை போய் சொல்ற? பெத்த மகனை சொல்ற. அப்பாவின் அரசியலை அழித்தொழிக்க ஜேசன் முற்படுவதால் இங்க விஜய் திரிஷாவோட போறா, அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று சொன்னால்
பாரதி சொன்ன ஒரு வரியைத்தான் மீண்டும் சொல்லுகிறேன். படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோவென்று போவான். அதைத்தான், வேற ஒன்றும் சொல்றது. ஆதரிங்க. இது தேர்தல் காலம். மக்களே, இந்த காணொளி உங்களிடம் சேரக்கூடிய ஏதாவது சில நபர்களுக்கு இந்த மாதிரி புல்லுருவிகளின் முகத்திரைகளை கிழித்து எரியுங்கள். அவர்கள் நம்பிக்கையற்ற மனிதர்கள், விலைபோன மனிதர்கள். அவர்களுடைய வார்த்தைக்கு உயிர் கிடையாது. அதற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் லாபி இருக்கிறது. அவன் உண்மையான நேர்மையை விலைபேசி விற்றுவிட்டு, மனச்சாட்சியை விற்றுவிட்டு, மக்களை களவாடுவதற்கு துணை போகக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். அந்த வார்த்தை தவறாக இருக்கலாம், மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி அயோக்கியர்களை புறந்தள்ளுங்கள். நன்றி, வணக்கம் தொடர்களே.